பாலத்தின் சந்திரன் உதயமாகிறது பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பழத்தை கொண்ட இந்த ஐஸ்கிரீம் எலிஃபண்ட் ஐஸ்கிரீம் வந்து எலிஃபண்ட் கவுசன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் PS Student. நாங்கள் இன்றைக்கி எங்கே இருக்கிறோம்னா சங்கப்பட்டி பாலத்தை தான் பார்க்க வந்தாங்க. எனக்கு பின்னுக்கு தெரியுதான் சங்கப்பட்டி பாலம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். பாருங்க, இது ஓப்பனிங் திறந்து கேட்க இதில் எழுதின கல்வெட்டு தான் இது சங்கப்பட்டி பாலத்தின். வாகனங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இது ஒரு பெரிய ஒரு நெடுஞ்சாலை என்றபடி அதிகமான பாருங்கள். சங்கப்பட்டியில் கடல் என்ற அழகாக பாருங்கள். அழகாக பாருங்கள், எவ்வளோ ஒரு இதாக இருக்காண்டு. பாலம் வந்து உயரமான இதுதான் யாழ்ப்பாணத்தில் உள்ள உயரமான ஒரு பாலம். இதில் வந்து மக்கள் பயணிக்க வந்து இருந்து களைப்பாறுவதற்காக இதில் இருக்கைகள் போன்ற தோற்றங்கள் செட் பண்ணி விட்டுருக்கிறாங்க. பாருங்க, எவ்வளோ ஒரு அழகான தோற்றமாக இருக்கான்னு சொல்லி பாருங்க. அப்புறம் இந்த இடத்துல அதிகமான காற்று, குளிர் காற்றும் வீசுது. இப்போ மாலை பொழுதுன்றதால மக்கள் வந்து அதிகமாக இந்த பொழுதுபோக்குக்காக இந்த இடத்துல வந்து அதிகமாக நிற்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த இடத்த பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த கடற்கரை இதை பாருங்கள், கடற்கரையை பாருங்கள், ஃபில்ம் வியூவை பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகான ஒரு இதாக இருக்குன்னு சொல்லி. இங்கால வந்து இந்த வீதியோரமாக போனால் பூனேரி பகுதியை, பூனேரிக்கு தான் இந்த வீதி போய் சேருது. இங்கால எதிர்வலம் உள்ளது யாழ்ப்பாணத்துக்கு போகுது. இது ஒரு பிரதான வீதியாக இருப்பதால் அதிகமான வாகனங்கள் போய் வரதை கவனிக்கக்கூடிய மாதிரி இருக்குது.
பொழுதுன்றபடியே சந்திரன் உதயமாகிறது பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குண்டு சிவப்பாக பாருங்க. பாருங்கள் எவ்வளோ வாகனங்கள் இருக்கக்கூடிய மாதிரி நிற்கிறான்னு சொல்லி. இங்கே வந்து இந்த இடத்துல வந்து தங்களை மாலை பொழுதை வந்து ஒரு பொழுதுபோக்காக கழிக்கிறதுக்காக அதிகமான மக்கள் இதில் வந்து நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஐஸ்கிரீம் இருக்குது, ஐஸ்கிரீம் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. பாருங்கள் எலிஃபண்ட் கவுஸ் ஐஸ்கிரீம். இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு அதிகமான ஒரு வியாபாரத்தை கொண்ட இந்த ஐஸ்கிரீம் எலிஃபண்ட். இதை பாருங்கள் போண்டக்கோன், இது ஒரு 3 வீலர் தான் அந்த ஐஸ்கிரீம் பைக்கில் வந்து ஒழுங்கமைச்சிருக்கேன். பாருங்கள் இதில் ஐஸ்கிரீம் இது நிற்கிது, ஐஸ்கிரீம் பண்ணி குடிப்போம் வாங்க போ. என்ன ஐஸ்கிரீம் இருக்குது கோனில்? வனிலா ஒன்று தாங்க. காசு ஃபஸ்ட்டு நாங்கள் இப்போ வனிலா ஐஸ்கிரீம் தான் நேற்று இருக்கான். வனிலா வண்டி குடிச்சிட்டு சொல்கிறோம். இது எலிஃபண்ட் கவுஸ் இலங்கையில் வந்து ஒரு பிரபலமான ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி உண்டு. ஐஸ்கிரீம் வந்து எலிஃபண்ட் கவுஸுண்டு. எலிஃபண்ட் கவுஸில் வனிலா ஃப்ளவர். எலிஃபண்ட் கவுஸ்ன்றது வந்து இங்கே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஐஸ்கிரீம் உண்டு. குடிச்சு பார்த்து சொல்கிறேன். ஐஸ்கிரீம்ண்டா வேறு லெவல், எலிஃபண்ட் கவுஸ்ண்டா வேறு லெவல். நல்லா இருக்கும், உண்மையிலே நல்லா இருக்குது. ஓகே நண்பர்களே, இத்துடன் இந்த காணொலி என்ன செய்கிறேன். இன்னொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் TS Ruvan. பாய் பாய்.